தன்னை தாக்குவது போல் தோன்றும் போதுதான் வளர்ப்பு நாய்கள் குழந்தைகளை கடிக்கிறது என கால்நடை மருத்துவர் தணிகைவேல் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. சென்னையில் கடந்த 1 மாதங்களாகவே வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களானது குழந்தைகளை அதிகமாக கடித்து வருகிறது. இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்கள் ஏன் இந்த குழந்தைகளை கடிக்கிறது, அதனை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து பேச கால்நடை மருத்துவர் தணிகைவேல் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ 1 மாசமா பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமாக இந்த குழந்தைகளை இந்த வளர்ப்பு நாய்கள் கடிக்குது. அது என்ன காரணம் கடிக்கிறதுக்காக? பொதுவாக ஏன் இப்போ அதிகமாக இது ரெக்கார்ட் ஆகுதுன்னா, முன்னாடிலாம் அவ்வளோவா வெளியே தெரியாது. இப்போ ஒரு சின்ன பைட்டாக இருந்தாலும் டக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது. மெயினாக பார்த்திங்கன்னா, இப்போ சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க இல்லையா, எல்லோரும் வெளியே பார்க் எல்லாம் விளையாடுறது ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வாக்கிங் கூட்டு போகிற டாகு கடிக்கிறதால இப்போ இது நடக்குது. ஏன் குழந்தைங்கள நீங்கள் அதிகமாக கடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க டாகை பார்த்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அது விளையாடுறது சில சமயம் ஓகே, சில சமயம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கோவத்தை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும். அது கல்லை தூக்கி போட்டு விளையாடுறது, அது வாழை பிடிச்சி சுற்றி விளையாடுறது, இல்லை சுற்றி வர்றது, ஏதாவது இந்த மாதிரி அந்த குழந்தைங்க பண்ணும்போது தானாக ட்ரிகர் ஆகிட்டு அது கடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த மாதிரி ட்ரிகர் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு கடிக்கிறது காரணம். 2வது பயம். அது பயத்தை அந்த குழந்தைங்க அந்த டாகை முறைச்சிட்டே போகும்போது அதுங்களுக்கு என்னவோ தன்னை பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பயத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது 2ம் இல்லாமல் இருக்கணும். 2வது நிறைய மக்கள் இருக்கிற நடமாடுற இடத்துக்கு அக்ரஸிவ் டாகை என்ன கேட்டால் வாக்கிங் கொண்டே போகக்கூடாது. அதுக்குன்னு தனி ஏரியாவுக்கு கொண்டு போனால் அந்த டாக் பைட் கேஸ் அதிகம் இருக்காது. சார், இப்போ இந்த ராட்வீலர் சொல்லக்கூடிய வகை நாய் அந்த நாய் கடிச்சதா அதிகமாக பாதிப்பு ஏற்படுமா, இல்லை வேறு எதனா வகை நாய் கடிச்சா கூட பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா? டாக் பைட்னா எல்லாம் ஒன்று தான். அது ராட்வீலராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு மாங்குரல் டாக் இருக்கட்டும், எந்த டாக் பைட்னா இட்ஸ் சேம் தான். ஏன் ராட்வீலர் அதிகமாக கேட்டிங்கன்னா, அது நேச்சுரலாகவே அது அக்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது வளர்க்குறவங்களே சம்டைம்ஸ் நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு அது எடுக்கிறப்ப கூட வளர்க்குறவங்களே கடிக்கக்கூடியது அது. ஸோ அதனால் அது அதிகமாக ரிப்போர்ட் ஆகுது. மற்றதெல்லாம் அந்தளவு இருக்காது. ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். சின்ன வயசுலேயே சோஷியலைசேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ராட்வீலர்னு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கனாலே, ராட்வீலர், பிட்புல் இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்னு நீங்கள் வளர்க்க ஆரம்பித்தாலே 3 to 6 months ப்ராப்பராக நீங்கள் ட்ரைன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அது ஒபீடியன்ட் ட்ரைனிங், சின்ன கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறது அதை கேட்குற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிடணும். 2வது பார்த்திங்கன்னா சோஷியலைசேஷன். மக்கள் நிறைய நடமாற இடத்துல கூட்டு போய் நல்லா பழக விட்டு இது பண்ணிக்கணும். சின்னதாக குழந்தைங்கள சின்ன வயசுலேயே மேலே தடவி கொடுக்குறது, ட்ரீட்ஸ் கொடுத்து இது பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து அக்ரெசிவ் ஆகாத மாதிரி அவங்கள சின்ன வயசுலேயே ராட்வீலர் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டா பெருசாகும்போது அது அக்ரெஷனாக இருக்காது. சார், இப்போ நாய் முதல்ல கடிச்சா என்ன முதல்ல சிகிச்சை நம்ம முதல்ல மேற்கொள்ளணும்? ஃபஸ்ட்டு டாக் கடிச்சதுன்னா அந்த கடிப்பட்ட இடத்த நல்லா சோப் போட்டு 10 to 15 minutes வாஷ் பண்ணிட்டு இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது நல்லது. எதுவும் யோசிக்கக்கூடாது. ஹியூமன் டாக்டர்ஸ் அங்கே உங்களுக்கு இம்யூனோகுளோபின் அண்ட் போஸ்ட் பெய்ட் வேக்சினேஷன் ஸ்டடிலாம் பார்த்துப்பாங்க. சார், இப்போது இந்த நாயின் உரிமையாளர்கள்லாம் வெளியே வாக்கிங் கூட்டு போவாங்க நாய்களை. அந்த டைமில் என்னென்ன இந்த நடைமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டும் அவங்க? ஸோ வாக்கிங் இப்போ ஒரு டாக் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது அது நேச்சுரல் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அது அக்ரெசிவாக இல்லை ஃப்ரெண்ட்லி நேச்சராக அப்படின்றது. 2வது மக்கள் அதிகம் இல்லாத நேரத்தில் கொண்டு போகணும். அதாவது ஏர்லி மார்னிங் நீங்கள் வாக்கிங் கொண்டு போகிறது, இல்லை லேட் ஈவினிங் கொண்டு போனீங்கன்னா ஸோ எந்த மாதிரி மற்ற ஆளுங்களை பார்த்து கடிக்கிறது, சேஸ் பண்ணுற அந்த மாதிரி இருக்காது. 3வது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது யூரின் மோஷன் எங்கே போனாலும் நீங்களே அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும். கண்ட இடத்துல போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு இது பண்ணணும். 4வது ப்ராப்பராக மசில் லீஷ் போட்டுட்டு கூப்பிட்டு போகணும். ஓகேங்களா? தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வளர்ப்பு நாய்களை அதிகமாக பொதுமக்கள் கூடும் இடங்களில் கொண்டு செல்லக்கூடாது எனவும், அதிகமாக இந்த தெரு நாய்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்லக்கூடாது எனவும் மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.